ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். என்னடா எக்ஸாம் எழுதுகிற மாதிரி எழுதிட்டு இருக்கானே, என்ன சமாச்சாரம் கேட்க வரீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க, என்னோடய ஒர்க் அவுட் ஷெடியூல் தான் நான் இப்போது நோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஷெடியூல் போட்டோன்னா நம்ம அதுபடி ஃபாலோ பண்ணி போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணுறது தான் இன்றைக்குள்ள டாஸ்க்காக இருக்கும். ஸோ என்ன மாதிரி ஒர்க் அவுட் இருக்குது அப்படின்றத நான் ஷெடியூல் பண்ணிட்டேன். ஸோ வீடியோ ஃபுல்லும் கண்டினியூவாக பாருங்கள். நான் லாஸ்ட் வரைக்கும் சொல்கிறேன் என்னெல்லாம் ஒர்க் அவுட்ஸ் இருக்குது அப்படின்றத செய்யவும் போகிறேன். அண்டு நம்ம வீடியோ பார்க்குறவங்க சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி அந்த பெல்லுக்கானி தட்டி விட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி வீடியோ சீரியஸ் தான் போட்டுட்ருக்கோம். அதை இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இன்றைக்கி வெற்றிகரமாக நமக்கு 9வது நாள் தலைகளாக நிற்கிற பயிற்சி எடுக்கிறதுல இந்த 9வது நாளில் நமக்கு என்ன மாதிரி பயிற்சிகள்லாம் இருக்க போகுது அப்படின்றத வீடியோ ஃபுல்லும் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் நாளில் ஒரு ஸ்ட்ரெச்சிங்கும் வார்மிங்கும் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ஃபஸ்ட் ஒர்க் அவுட்டு. ஸோ பைக் புஷ்அப்ஸு, கொஞ்சம் இன்க்ளைண்டான பைக் புஷ்அப்ஸு நம்ம ஃபுட்டை மேலே கொஞ்சம் வச்சுட்டு ஸோ அதிலிருந்து பண்ண வேண்டியது மாதிரி இருக்கும். இதில் நான் 3 செட்ஸ் பண்ணேன். ஈச் செட் 10 ரெப்பிட்டேஷன்ஸ் வச்சு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ஷோல்டருக்கு மரணத்தனமான ஒரு வலியை காட்டிடும். பார்க்குறதுக்கு தான் ஈஸியாக இருக்குது. ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஜிம் போகிறவங்க எல்லாருமே செம்ம எஃபெக்டிவாக இருக்கும் இந்த ஒர்க் அவுட் ஷோல்டருக்காக. ஸோ இதில் 3 செட்டை சூப்பராக ஃபயர் பண்ணி விட்டோன்னா ஷோல்டர் நல்லாவே பம்ப் ஆகிடும். அடுத்தடுத்த ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். அடுத்த செட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கானா பாட்டை காதில் சொருகிட்டேன். ஸோ இது கொஞ்சம் பவர் கொடுக்கும் பாடிக்கு. அதே மாதிரி கொஞ்சம் மோட்டிவேஷனல் சாங்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நான் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில். அதை போட்டு விட்டேன்னா அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம். நானும் அந்த பாட்டு மாட்டு. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நாள் 9 கேலஸ்தனிக்ஸ் நம்ம தலையில் நிற்கிற பயணத்தில். வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே ரிப்பிட்டேஷனாக இருக்கும். பட்டு வேறு வழி இல்லை, கன்சிஸ்டன்சி தான். ஸோ நம்ம தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அதில் ஏதாவது கொஞ்சமாவது நம்ம எட்டி பார்க்க முடியும். அதனால தான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்துகிட்ருக்கு. இனி போக போக கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கில்ஸ்லாம் அன்லாக் பண்ண வித்தையெல்லாம் காட்டுவோம் நம்மளும். அது வரைக்கும் கொஞ்சம் சமாதானமாக இதை பாருங்கள். பிகினஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இதில் சிக்கல்கள் இருந்தாலும் சொல்லுங்கள். ஸோ 2வது செட்டு பங்கமாக ஆரம்பிச்சிட்டேன். வேறு லெவல் புஷிங்கு. இது நிஜமாக நல்ல ஒரு எஃபர்ட் இருக்குது ஷோல்டரில். என்னோடய முட்டி இந்த வாட்டியும் கொஞ்சம் பெண்டாக இருக்குது. ஸோ இன்னும் அது ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் 90 டிகிரியில். அப்போ தான் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஆம்ஸ்ட்ரிங்கும் லைட்டாக லோடு விழுது ஆம்ஸ்ட்ரிங்லேயும். பட் ஸ்டில் சூப்பராக இருக்குது. ஒரு ஃபுல் ஃபினிஷ் இருக்கும். ஒர்க் அவுட் பண்ணுற ஒரு ஃபினிஷ் இந்த ஒர்க் அவுட்டில். ஒர்க் அவுட்டு டைமண்ட் புஷ்அப்ஸு. ஸோ இதுவும் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல் சீட்டு, டக் பிளான்ச்சு, எதுவாக இருந்தாலும் எல்லா ஸ்கில்ஸ்க்குமே ஒரு டாமினேட்டான ஒரு மசில்னால் இது ட்ரைசப்ஸ் சொல்லலாம். ஸோ இதை ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக தான் இந்த டைமண்ட் புஷ்அப்ஸு. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் 3 செட்டு 12 ரெப்ஸு ஈச் வச்சு ஒரு 3 செட்டு பண்ண போகிறோம். ஸோ ஈச் செட்டுக்கு, அதாவது ஈச் ரெப்பிட்டேஷனுக்கு ஒரு 1.5 மினிட்ஸ் இல்லை 2 மினிட்ஸ் கிட்ட ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்தது. ஸோ பம்ப் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறேன். செம்மையாக இருக்குது கையை. ஸோ ட்ரைசப்ஸை செம்மையாக டெவலப் பண்ணி எடுக்கிறோம் நம்ம. அடுத்தது ஹேண்ட் ஸ்டாண்டு, ஃப்ரீ ஹேண்ட் ஸ்டாண்டு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 3 செட்டு ஒரு 5 கவுண்ட் வச்சு, ஸோ 5 ரெப்பிட்டேஷன் வச்சு. இது மெயினாக நம்மளோட ஃபியர் போகிறதுக்கும் ஸோ அந்த பேலன்சிங் கிடைக்கிறதுக்கும் ட்ரை பண்ணுறேன். ஸோ இது பண்ணுறதுனால நமக்கு பேலன்சிங் கிடைக்கும், கொஞ்சம் பயமும் போயிடும். பட் ஆனால் நான் கிக் பண்ண மாட்டேங்கிறேன். தைரியம் மட்டும் பார்த்திங்கன்னா தெரியும். ஃபுல் கிக் பண்ணணும். ஃபுல் கிக் பண்ணி பாடி ஸ்ட்ரைட் ஆகணும். அப்போ தான் அந்த பேலன்ஸ் கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும்னு நினைக்கிறேன். பட் டே 1லேருந்து இன்றைக்கி பார்க்கும்போது ரொம்பவே ப்ரோக்ரஸ் இருக்குது. சூப்பர் தான். அடுத்தது வால் ஸ்டாண்டு. வால் ஸ்டாண்டு கிளியராக பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு வாலில் டச் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக நிற்க முடியுமா அப்படின்றத நான் ட்ரை பண்ணேன். ஏன்னா வால் இருக்கிறது அப்படியே அஸ்யூம் பண்ணிக்கிட்டு அப்படி நின்னோன்னா சில டைம் கொஞ்சம் நேரம் ஒரு 1 or 2 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு 2-3 அட்டம்ப்ட் ட்ரை பண்ணேன். பட் ஒர்க் அவுட் ஆகுது கொஞ்சம். ஏன்னா நார்மலாக அந்த வால் இல்லாமல் செவுறு இல்லாமல் சும்மா பண்ணும்போது என்னென்னா ஒரு பயத்தில் அப்படியே என்ன பண்ணுறேன்னா அவ்வளோ தூரம் புஷ் பண்ண மாட்டேங்கிறேன், கிக் பண்ண மாட்டேங்கிறேன்னா இது பாருங்க நின்றுச்சு. வாவ், ஹோல்ட் பண்ணிட்டேன் கொஞ்சம் நேரம். சூப்பர் தான். இதுவே நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டு. ஸோ அதை நான் ஃப்ரீயாக கிக் பண்ணும்போதும் வாலில் செவுறு இல்லாமல் கிக் பண்ணும்போதும் அந்த ஒரு பேலன்ஸிங்கை நான் படிக்கணும். ஸோ எந்த இடத்துல எந்த மிட் பாயிண்டில் நம்ம பாடியை கண்ட்ரோல் ஆகி நிறுத்தணும் அப்படின்றது தான் மேட்ரு. பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் ஆகும்னு நினைக்கிறேன்.
பரவாயில்ல, வீடியோஸ் பார்க்கும்போது மொதல் நாள்லேருந்து இன்றைக்கி வந்து எவ்வளவோ நான் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது ரொம்பவே தெரிகிறது. அடுத்ததாட்டு வால் சப்போர்ட்டோட ஹேண்ட் ஸ்டாண்டு. ஸோ இதில் வந்து கொஞ்சம் நமக்கோட கைக்கு ஸ்ட்ரென்த்து ப்ளஸ்ஸு நம்மளோட ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும். வாலில் வந்து செவுத்தில் வந்து காலை சப்போர்ட்டில் கொடுத்துட்டு ஒரு காலையும் ஆல்டர்னேட் ஆட்டு லைட்டாக செவுரில் சப்போர்ட் இல்லாமல் லிஃப்ட் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணணும். லாஸ்ட்டில் வந்து 2 காலையுமே லைட்டாக எடுத்துகிட்டு எவ்வளோ நேரம் பேலன்ஸ் பண்ண முடியுமோ பேலன்ஸ் பண்ணி லேண்ட் ஆகிடணும். இதுவும் கொஞ்சம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோக்ரஸ் பண்ணுறதுக்கு. திடீர்னு தோணும், எதுக்கு இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி, ஏன் இதை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு தோணும். ஆனால் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றத நினைக்கும் போது ஓகே பண்ணுவோம், எவ்வளோ தூரம் போதும்னு பார்ப்போம், நம்மளால் பண்ண முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவோம் அப்படின்றது தான் மேட்ரு. எது ஒன்று பண்ண முடியாதுன்னு நினைக்கிறோமோ அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டோன்னே அதோட போதையே தனியாக இருக்கும், கிக்கு. கண்டிப்பாக பாருங்கள் வீடியோஸு, பார்ப்போம் எத்தனாவது எபிசோடில் நம்ம வந்து அன்லாக் பண்ணுறோம் அப்படின்றது தெரிய போகுது ஸ்கில்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட்டு வந்து செவுத்துலேயே வந்து ரிவர்ஸில் ஹேண்ட் ஸ்டாண்டு, அதுவும் செவரோட சப்போர்ட்லேயே தான் பண்ண போகிறோம். முடிஞ்சால் லைட்டாக ஒரு புஷ்அப்ஸ் மூமெண்ட்டை கொடுக்க முடிஞ்சால் கொடுப்போம். நம்மளோட ஷோல்டருக்கு வந்து லோடு கொஞ்சமாக விழும். அண்டு ஹேண்ட் ஸ்டாண்டில் புஷ்அப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் முடியல, ரொம்ப டஃப்பாக இருக்குது. பெயின் செம்ம பெயினாக இருக்குது ஷோல்டரில். நான் நினச்ச மாதிரி கிடையாது, ஈஸி கிடையாது அவ்வளோ தூரம் கீழே போயிட்டு வர்றதுக்கு. பட் ஒன் டே ஒரு நாள் நடக்கும், எல்லாம் நடக்கும். அடுத்ததும் இதே ஒர்க் அவுட்டில் ஒரு செட்டு தான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஒர்க் அவுட் இருக்குது, 3-4 ஒர்க் அவுட் இருக்குது. பட் ஆனால் என்னால் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ரைட் சைடில் ஃபோன் பார்த்திங்கன்னா தெரியும், என் ஆஃபீஸ்லேருந்து ஒரு விசி மீட்டிங் போயிட்டுருக்கு. நான் ஹெட்செட்டை போட்டுட்டு தலையில நின்றுட்டுருக்கேன். பட் என்னால் கண்டினியூ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னெல்லாம் ஒர்க் அவுட்டு அப்படின்றத நான் வந்து போட்டுடுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன். பார்ப்போம். அடுத்து எனக்கு மீட்டிங் கண்டினியூ ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட ஜம்ப் ஆகிடும். ஒர்க் அவுட் ஷெடியூலுக்காக எடுத்துகிட்டு வந்த நோட்டு பார்த்தீங்கன்னா என் மீட்டிங்கில் இருக்கிற நோட்ஸ் எழுதுறதுக்காக இப்போ யூஸ் ஆகிட்டுருக்கு. இதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு ஒர்க் அவுட் பண்ண முடியுமான்னு தெரில. ஆல்ரெடி நான் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாடியும் பார்த்தீங்கன்னா அப்படியே வார்ம் அப் ஆனது எல்லாமே டவுன் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே திரும்பவும் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணோன்னா வார்ம் அப்லாம் பண்ணணும், முடியாது தான் நினைக்கிறேன். இருட்டாக வேறு ஆகிட்டுருக்கு, வீடியோ கவரேஜ் பண்ண முடியாது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் சோலி முடிச்சு கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்டே டியூன், ஃபோக்கஸ்டாக இருங்க. நம்ம எதோட ஆரம்பித்தாலும் அதை வந்து முடிக்காமல் விட்டுறாதீங்க. நான் ஃபஸ்ட்டு இந்த மீட்டிங்கை முடிச்சிடுறேன். ஸோ வீடியோ பார்த்துட்ருக்கோங்க, சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானி தட்டி விட்டு ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல எபிசோடோட உங்களை மீட் பண்ணுறேன். ஸ்டே டியூன், பாய்.